ஸோ இந்த வீடியோ சீரீஸில் ஜெர்மன் A1 லெவலில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கிராமர் கான்செப்ட்ஸும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோலையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம முதல்லேருந்து என்ன கற்றுக்கிட்டோன்றது கிராமர் மட்டும் கான்செப்ட் வைஸ் நான் ரிவைஸ் பண்ணுறேன். ஒரு கான்செப்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சீரீஸில் இது வரைக்கும் பார்த்தது வெறும் கிராமர் மட்டும்தான். இந்த கிராமர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ரிமைனிங் A1 லெவலில் இருக்கிற வார்த்தைகள் மனப்பாடம் பண்ணாலே போதும், எல்லா சென்டென்சஸும் ஃபார்ம் பண்ணிடலாம். முழுசாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணது வெறும் ப்ரெசன்ட் டென்ஸில் தான். நம்ம A2 லெவல் போகும்போது பாஸ்ட் டென்ஸ் எப்படி வருது, ஃப்யூச்சர் டென்ஸ் எப்படி வருது, எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பார்த்த எல்லா கான்செப்டும் இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் எப்படி ஜெர்மனில் ஃபார்ம் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். இந்த சிம்பிளான சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்போது ஒரு நார்மல் ரெகுலர் வேர்பை வச்சு வரும். மேபி அதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் டூ, டஸ், ஐஎன்ஜி கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் அ டாக்டர், ஈ இஸ் அ டீச்சர், ஷீ இஸ் இன் அமெரிக்கா, ஐ எம் ரைடிங் அ பைசைக்கிள். இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிளான சென்டென்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு. அடுத்தது அதே சிம்பிளான சென்டென்ஸ் ஒரு மாடல் வேர்போடு வரும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தோம். மொத்தமாக ஜெர்மனில் இருக்கிறதே ஒரு 8 மாடல் வேர்பு தான். அந்த 8 மாடல் வேர்பு வந்து இந்த கான்ஜுகேஷன் ரெஃபரன்ஸ் ஷீட் பார்த்தாலே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இந்த மாடல் வேர்பு ஏதாவது ஒரு சென்டென்ஸில் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சென்டென்ஸில் இருக்கிற மெயின் வேர்பை லாஸ்ட்டுக்கு கிக் பண்ணணும். ஸோ சிம்பிள் சென்டென்ஸில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டூ, டஸ், ஐஎன்ஜி வந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு வேர்பை செகண்ட் பொசிஷனில் எழுதணும். மாடல் வேர்பு வந்தால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒருவேளை மாடல் வேர்ப் வந்ததுன்னா அதில் இருக்கிற மெயின் வேர்பை லாஸ்ட்டுக்கு கிக் பண்ணணும். இது நம்ம முதல்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் வேர்பிலே வந்து எல்லா வேர்புமே கான்ஜுகேஷன் ரூல் ஃபாலோ பண்ணாது 100%. சில வேர்பு ப்ரெசன்ட் டென்ஸில் இர்ரெகுலராக இருக்கும். எப்பப்பெல்லாம் இர்ரெகுலராக இருக்கும்? 4 சப்ஜெக்ட் வரும்போது, து, எர், ஜி, எஸ். இந்த 4 சப்ஜெக்ட் வரும்போது வேர்பில் இருக்கிற ஈ வந்து ஐயா மாறும், அல்லது ஈ வந்து ஐஈயா மாறும், அல்லது ஆ வந்து ஆ ஒம்லவுட்டாக மாறும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது செப்பரபிள் வேர்பு, அதாவது பிரியக்கூடிய வேர்பு. ஒரு பிரியக்கூடிய வேர்ப் வந்ததுன்னா நம்ம அதை ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதும் போது அதோட ப்ரீஃபிக்ஸ் முன்னாடி இருக்கிற அந்த சிறிய பகுதியை கட் பண்ணி லாஸ்ட்டில் போடணும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம பேசுகிற ஆள்கிட்டையோ இல்லை நம்ம எழுதுறத படிக்கிறவங்கக்கிட்டேயோ ஒரு விஷயத்த பண்ணுங்க, உள்ளே வாங்க, வெளியில் போங்க, உட்காருங்க, ஏஞ்சிருங்க, சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ண சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற சென்டென்ஸு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அது நம்ம வயசு வித்தியாசம் பார்த்து முன்ன பின்ன தெரிஞ்சவங்களை பார்த்து யார் ஆடியன்ஸோ அதை பொறுத்து எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக தமிழில் சொல்கிறோமோ அதே மாதிரி ஜெர்மன்லேயும் ஃபார்மலாக சொல்கிறோம், கேஷுவலாக சொல்கிறோம், கேஷுவல் சிங்குலர், கேஷுவல் ப்ளூரல் பொறுத்து எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிறதுன்னு பார்த்தோம். ரொம்ப சிம்பிள். ஃபார்மலாக ஒருத்தரை பார்த்து ஒரு விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்லும் போது இங்கிலீஷ் மாதிரியே தான். இப்போ ட்ரிங்க் வாட்டர்னு இங்கிலீஷில் சொல்கிறோம், ஜெர்மனில் எக்ஸ்ட்ராவாக ஜி போட்டுக்கிறோம், ட்ரிங்க்ன் ஜி வசர். அதே மாதிரி கேஷுவலுக்கும் அதே மாதிரி தான் வரும், பட் தூ கான்ஜுகேஷன் எடுத்துகிட்டு தூவை எஸ்டியை ரிமூவ் பண்ணணும். அதுவும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி கேள்வி கேட்குறதுன்னு பார்த்தோம். கடைசியாக கேள்வியில் 2 வகை இருக்குது. ஒன்று WH கொஸ்டின் அல்லது எஸ்ஆர் நோ கொஸ்டின். WH கொஸ்டினில் பெருசாக ஒன்றும் பார்க்குறதுக்கு இல்லை. நார்மலாக நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ரூல்ஸும் அப்ளை ஆகும். டூ, டஸ் வந்தால் ரிமூவ் பண்ணணும், வேர்பு செகண்ட் பொசிஷனில் இருக்கணும். அதுக்கப்புறம் W வேர்டு தெரியலன்னா நம்ம பில்டிங் பிளாக்ஸ் பார்த்தீங்கனாலே எல்லா W வேர்ட்ஸும் நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எஸ்ஆர் நோ கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எஸ்ஆர் நோ கொஸ்டினில் ஜெர்மனில் நீங்கள் முக்கியமாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், வேர்பில் சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டின் கேட்குறீங்கனாலே வேர்பில் சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். மாடல் வேர்பு உள்ள ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டினாக இருந்தால் மாடல் வேர்பில் ஆரம்பிக்கணும். இல்லை மாடல் வேர்ப்லாம் இல்லை, நார்மலாக ஒரு வேர்போட ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டின் வந்ததுன்னா அந்த வேர்போட ஆரம்பிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கடைசியாக நம்ம பார்த்த ரொம்ப சின்ன டாப்பிக்கு பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, நிறைய பேர் மிஸ் பண்ணிவிடுவாங்க. இங்கிலீஷில் தேர் ஆர் மெனி குட் பீப்புள்,
there is a dog, there is a catன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி there is, there are வந்தால் மட்டும் எஸ் கிஃப்ட்னு போட்டுக்கணும். இந்த எஸ் கிஃப்ட்ன்ற 2 வார்த்தையில் வேர்ப் வந்து கிஃப்ட். அங்கே ஒரு நாய் இருக்குது, அங்கே ஒரு பூனை இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. ஸோ மொத்தமாக A1 லெவலில் கிராமர் பாயிண்ட்ஸு இவ்வளோ தான். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன அட்வர்ப்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ் இதுக்கெல்லாம் படிக்கணும் அப்படின்றது கடைசியில் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான சென்டென்சஸ் வந்தால் மொத்த A1 லெவலில் இருக்கிற கான்செப்ட்ஸை எப்படி நம்ம ஞாபகம் வச்சு அந்த சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீப்புள் ஆர் தேர் இன் யுவர் ஹவுஸ். இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து இப்போ மொத்த A1 லெவலில் நம்ம படித்த எல்லா கான்செப்டையும் வச்சு இதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண பார்க்கலாம். இப்போ how many people are there in your house, இதில் வந்து என்ன மாதிரியான டைப் ஆஃப் சென்டென்ஸ்ன்னு பார்க்கலாம். இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக, ஒரு கேள்வியா? இது ஒரு கேள்வி. கேள்வியாக இருந்ததுன்னா இது WH கொஸ்டினா இல்லை எஸ் ஆர் நோ கொஸ்டினா? இது வந்து இருக்காங்களா இல்லையான்னு கேட்கல, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இப்போ எஸ் ஆர் நோ கொஸ்டின் கிடையாது, W கொஸ்டின். அதே W கொஸ்டினாக இருந்தாலும் இதில் ஒரு எஸ் கிஃப்ட் ஃபார்மேஷன் இருக்குது, ஆர் தேர்ன்னு இருக்குது. ஸோ டபிள்யூவோடும் போடணும், எஸ் கிஃப்ட்டும் போடணும். அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா we feel a loiter, gift us in thine house. ஓகேங்களா? இஸ் தேர் அ ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப்? உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கா? இருக்கான்னு கேட்டால் நம்ம இருக்கு ஆமாம் சொல்லுவோம், இல்லை இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ இதை பார்த்த உடனே நமக்கு தெரியுது இது வந்து ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின். இதில் இஸ் தேர் எஸ் கிஃப்ட் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ எஸ் ஆர் நோ கொஸ்டினில் எஸ் கிஃப்ட் வந்ததுன்னா நம்ம வேர்பால் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வேர்பு வந்து கிஃப்ட். ஸோ கிஃப்டஸ் அண்ட் ப்ராப்ளம் இன் தைனம் லேபன். அகைன் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இந்த இஎம் இப்போ யுவர் லைஃப்ன்றதுக்கு யுவருக்கு நம்ம பில்டிங் பிளாக்ஸில் போயிட்டு யுவர் கேஷுவலுக்கு வந்து தைனன்னு பார்த்துடலாம். பட் இங்கே இஎம் எங்கேருந்து வந்ததுன்னா நம்ம கேஸ் எண்டிங் பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக பார்க்கணும். அடுத்தது டஸ் ஹி வாக் டு ஸ்கூல் எவ்ரிடே? இப்போ இந்த சென்டென்ஸில் என்னென்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் யூஸ் ஆகுது? இது ஒரு சிம்பிளான சென்டென்ஸ், ஏன்னா மாடல் வேர்ப் இல்லை. இது நம்ம யாரையுமே போயிட்டு ஒரு வேலையை பண்ணிடான்னு சொல்லலை, அவன் நடக்கிறானா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். ஸோ இது எஸ் ஆர் நோ கொஸ்டினா? ஆமாம். டஸ் ஹி வாக் டு ஸ்கூல்னு கேட்டால் எஸ்ன்னு சொல்லுவோம். எஸ் ஹி வாக்ஸ், நோ ஹி டசன்ட் வாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஸ் ஆர் நோ கொஸ்டின்னு டூ டஸ் வந்தது, அதையும் ரிமூவ் பண்ணிடுறோம். இது இர்ரெகுலர் வேர்ப் யூஸ் ஆகுது, ஏன்னா லவ் பண்ணுறது இர்ரெகுலர் வேர்ப். அது ஈஷீட்டோட கான்ஜுகேஷன் யூஸ் பண்ணும்போது அது லாய்ஃப்டாக மாறிடும். லாய்ஃப்டர் ஜூ ஷூல ஏடன் டாக். அடுத்தது ஸ்பீக் நவ் அப்படின்னு யாரை பார்த்து பேசுகிறோம்? ஒரு ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறோம். பேசுடா, இப்போ பேசுடா, நீ தான் பெரிய ஆளாச்சே, இப்போ பேசு அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி நம்ம ஜெர்மனில் சொல்லுவோம், இப்போ பேசு அப்படின்னு. இது ஒரு வேர்பு. ஸ்ப்ரெஷன்ன்றது ஒரு வேர்பு. இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஒருத்தனை பார்த்து இப்போ பேசுடா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் கேஷுவலாக நம்ம சொல்கிறோம். அப்போ ஸ்ப்ரெஷனோட இர்ரெகுலர் கான்ஜுகேஷன் ஸ்ப்ரிஷ்ட். அதில் எஸ்டி ரிமூவ் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்ப்ரிஷ் எட்ஸ். இப்போ பேசு, அது எப்படி ஜெர்மனில் சொல்லுவோம்? ஸ்ப்ரிஷ் எட்ஸ்ட். Who does the household work? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம்பிள். இங்கே வந்து யார் வீட்டு வேலையை செய்கிறார் அப்படின்னு கேட்குறோம். இங்கே நடக்கிற வேலை என்னது? செய்கிறது. ஸோ வழக்கமாக டூ டஸ் வந்தாலே நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் சிம்பிளான ஒரு சென்டென்ஸில். ஆனால் இந்த இடத்துல ரிமூவ் பண்ணக்கூடாது. இங்கே மெயின் வேர்பே வந்து வேலையை பண்ணுறது தான். ஸோ டூ ஆர் டஸ்ஸுக்கு வந்து ஜெர்மனில் மாகன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மாகன்னு இப்போ கான்ஜுகேட் பண்ணும்போது யாரை வச்சு நம்ம கான்ஜுகேட் பண்ணுறது? இப்போ ஐ டூ ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்குன்னா செயலை செய்கிறது நான், இஷ் மாக. இங்கே யார் வேலையை செய்கிறானே தெரியல. இப்போ யார் வேலையை செய்கிறானே தெரியலனா நம்ம கான்ஜுகேஷன் ரெஃபரன்ஸ் ஷீட்டில் ஈஷி இட்டு கான்ஜுகேஷன் எடுக்கணும். ஈஷி இட்டுக்கு பேஸ் ப்ளஸ் டி. ஸோ ஹூ டஸ் தி ஒர்க் அப்படின்னா வேர்
மார்க்ட் தி ஹவுஸ் ஆர்பைட். ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்குனா ஹவுஸ் ஆர்பைட். கேன் யூ இன்வைட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு உங்கள் பிரதர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. ரொம்ப ஈஸி. ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டின். எஸ்ஆர் நோ கொஸ்டின்னாலே மாடல் வேர்பில் ஆரம்பிக்கணும். மாடல் வேர்ப் வந்தாலே நம்ம என்ன பார்த்தோம்? மாடல் வேர்ப் வந்தாலே வித் ஆர் வித்தவுட் மாடல் வேர்ப். மாடல் வேர்ப் வந்தாலே மெயின் வேர்பை லாஸ்ட்டுக்கு கிக் பண்ணணும். கேன் யூ இன்வைட் மை ஃப்ரெண்ட், இதில் நம்ம செய்கிற வேலையே இன்வைட் பண்ணுறது தான், அழைக்கிறது தான். அதை நம்ம லாஸ்ட்டுக்கு கிக் பண்ணுறோம். கேனுக்கு வந்து டூ கான்ஜுகேஷன் வந்து கன்ஸ்ட். கன்ஸ்ட் டூ மைனம் ஃப்ராய்ட் ஐன்லாடன். ஐன்லாடன்றது செப்பரபிள் வேர்பாக இருந்தாலும் லாஸ்ட்டில் கிக் பண்ணுறதுனால நம்ம முழுசாக ஒன்றா சேர்த்து எழுதிக்கிறோம். ஈ இஸ் ஸ்லீப்பிங் இன் மை ரூம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ஜுகேஷன். ஸ்லீப்புன்றது ஷ்லாஃபன், ஆனால் அது ஒரு இர்ரெகுலர் வேர்ப். இர்ரெகுலர் வேர்பு ஈயோட கான்ஜுகேட் ஆச்சுனாலே அதில் ஆ இருந்ததுன்னா ஆ உம்லவுட்டாக மாறணும். ஈ இஸ் ஸ்லீப்பிங் இன் தி ரூம், ஈ இஸ் வாக்கிங், ஈ இஸ் ஈட்டிங்லாம் கிடையாது. ஐஎன்ஜி ரிமூவ் பண்ணிவிட்டு ஈ ஸ்லீப்ஸ் இன் மை ரூம். எர் ஷ்லேஃப்ட் இன் மைனம் ஜிம்மர். எர் ஷ்லாஃப்ட் இல்லை, எர் ஷ்லேஃப்ட் இன் மைனம் ஜிம்மர். டு யூ வாட்ச் டிவி அலோன் அப்படின்னு யாரை பார்த்து கேட்குறோம்? நம்ம பாஸை பார்த்து கேட்குறோம். அப்போது நீங்கள் தனியாக டிவி பார்ப்பீங்களா? டிவி பார்க்குறதே ஒரு செப்பரபிள் வேர்ப். ஃபர்ன் ஜேஹன். ஃபர்ன்னா தொலைவு, ஜேஹன்னா பார்க்குறது. ஸோ செப்பரபிள் வேர்ப் வந்தாலே ப்ரீஃபிக்ஸை கட் பண்ணி லாஸ்ட்டில் போடணும். ஆல்ரெடி இது ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டின். ஒருத்தரை பார்த்து டிவி பார்ப்பீங்களான்னு கேட்டால் ஆமாம் சொல்வார், இல்லைன்னு சொல்வார். எஸ்ஆர் நோ கொஸ்டின்னாலே நம்ம வேர்பில் ஆரம்பிக்கணும். ஸோ செப்பரபிள் வேர்பாக இருந்தாலும் செப்பரபிள் வேர்போட அந்த பேஸை வந்து ஜேஹனை முதல்ல வச்சுட்டு ப்ரீஃபிக்ஸை லாஸ்ட்டுக்கு கிக் பண்ணணும். ஜேஹன் ஜி அலைன் ஃபர்ன். டு யூ வாட்ச் டிவி அலோன் தான் இருக்குது, ஆனால் ஜெர்மனில் ஜேஹன் ஜி அலைன் ஃபர்ன்னு இருக்குது. ஏன்னா ஃபர்னுன்ற ப்ரீஃபிக்ஸை லாஸ்ட்டுக்கு நம்ம கிக் பண்ணுறோம். ஐ வுட் லைக் டு கோ டு பார்க் அப்படின்னா வுட் லைக் டுன்னு வந்தாலே அது ஒரு மாடல் வேர்ப். நம்ம மாடல் வேர்ப் லிஸ்ட்டு பார்த்துக்கோங்க. வில், மஸ்ட், கேன், ஷுட், வாண்ட் டு, லைக் டு, வுட் லைக் டு, பீயிங் அலோட் டு, 3, 6, 8 ஐட்டம் வந்தாலே நம்ம என்ன பண்ணணும்? மெயின் வேர்பை கிக் பண்ணணும். இங்கே இருக்கிற மெயின் வேர்ப் என்னது? கோ. ஸோ ஐ வுட் லைக் டு பார்க், கோ. Ich möchte zu Park gehen. ஏன்னா கோடானது ஜெர்மனில் கேஹன். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஆஃப் கிட்ஸ் இருக்காங்க, சின்ன பசங்க இருக்காங்க கிளாஸ் ரூமில். எல்லாரும் ஏஞ்சிருங்கன்னு சொல்கிறோம். எல்லாரும் ஏஞ்சிருங்க அப்படின்ட்டு. இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸு? இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஒருத்தரை பார்த்து ஒரு வேலையை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் கிட்ஸ் நம்ம கேஷுவலாக எல்லோரும் ஏஞ்சிருங்கடா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் கேஷுவல் ப்ளூரல் கான்ஜுகேஷன் எடுக்கணும். ஏஞ்சிருங்க அப்படின்னா ஜெர்மனில் அவுஃப் ஸ்டேஹன்னு அர்த்தம். அவுஃப்னா மேலே, ஸ்டேஹன்னா ஏஞ்சிருங்க, டு ஸ்டாண்டு. ஸோ அவுஃப் ஸ்டேஹன்றது செப்பரபிள் வேர்பு. ப்ரீஃபிக்ஸை லாஸ்ட்டுக்கு கிக் பண்ணிடலாம். ஸ்டேஹனோட இயர் கான்ஜுகேஷன். ஸ்டேஹனோட இயர் கான்ஜுகேஷன் ஸ்டேட். அப்போ ஸ்டாண்டப் எவ்ரி ஒன்றது எப்படி வரும் ஜெர்மனில்? ஸ்டேட் அல ஆஃப். ஸ்டேட் அல ஆஃப். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த சென்டென்ஸ் வந்தாலும் A1 லெவலில் ப்ரெசன்ட் டென்ஸில் ஜெர்மனில் ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். இந்த ஃபியூ கான்செப்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ சென்டென்சஸ் நான் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். மாடியூல் வைஸ் ஒரு மாடியூல்லையும் 40-44 சென்டென்சஸ் இருக்கும். எந்தெந்த கான்ஜுகேஷன் கான்செப்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சம்மரைஸும் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் ஷீட்டுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஷீட்டெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் எல்லா வீடியோவில் சொன்ன அந்த ரெஃபரன்ஸ் ஷீட், பில்டிங் பிளாக்ஸ் ரெஃபரன்ஸ் ஷீட்டுக்கு உண்டான லிங்க்குமே நான் கான்ஜுகேஷன் ரெஃபரன்ஸ் ஷீட்டுக்கு உண்டான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன்.
நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோ சீரீஸில் பார்த்தது வெறும் கிராமர் மட்டும்தான். நம்ம கொடுத்துருக்கிற ப்ராக்டிஸ் சென்டென்சஸில் இருக்கிற வொக்காபுலரியும் ஒரு லிமிட்டடாக தான் இருக்கும். நமக்கு பார்த்த கிராமர் வச்சு சென்டென்சஸ் ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியுதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வெறும் ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும் வச்சு நம்ம இந்த ப்ராக்டிஸ் சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்த A1 லெவலில் என்னென்ன வார்த்தைலாம் மனப்பாடம் பண்ணணும், அது ஒன்று ஒன்றா எப்படி மனப்பாடம் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.